இன்றைக்கி காஞ்சி தனம் வீடியோவில் சென்னாகுனி தொக்கு பண்ண போகிறோம். இது நல்லா வெதுன்னு வெந்நீரில் 2 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். இதில் மண் இருக்கும், இதில் நிறைய மண் இல்லை, கம்மியாக தான் இருந்தது மண். அதனால் 2 முறை கழுவிக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய மண் இருந்ததுன்னா ஒரு 4-5 முறை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிகப்பாக வறுப்பட்டு போச்சு. நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போது பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும், கழுவுந்தால் கலங்கியிருக்கும், இருந்தாலும் கருவாடில் உப்பு இருக்கும், கடைசியாக சேர்த்துக்கலாம் உப்பு. இதையும் நல்லா 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலரிக்கலாம் எண்ணெயிலேயே. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கி வரணும். இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா சென்னாகுனி கருவாடை போட்டுக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் சென்னாகுனி கருவாடு இதில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க இது மாதிரி. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு வர. இந்த டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி பண்ணி சாப்பிடும்போது. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லிக்விடாக வேணும்னா கூட நீங்கள் லிக்விடாக வச்சு சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே சாப்பாடு இட்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.